சரி, சர்க்கரை இருக்கவங்க சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமா? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் நிறைய பேர் கேட்பீங்க. அதுல கலரிஸ் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 கிராம் சீத்தாப்பழத்துல 90ல இருந்து 100 கேலரி அளவுக்கு எனர்ஜி இருக்கு. இது அதிகமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா கொஞ்சம் அதிகம் தான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதுல பார்க்கணும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை உயர்த்தும் திறன். சோ இந்த சர்க்கரை உயர்த்தும் திறன் தான் ஒரு உணவு சர்க்கரை இருக்கவங்க சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுங்கிறது முடிவு பண்றதுல ஒரு முக்கியமான பாராமீட்டர். சோ இது சீத்தாப்பழத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 கீழ் இருக்கு. அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கேட்டகரியில இருக்கிறதுனால சர்க்கரை உள்ளவர்கள் இதை சாப்பிடுறதுனால பெருவாரியா சர்க்கரை அதிகமா உயர்றதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. அது இல்லாம நான் சொன்ன ஆடட் பெனிஃபிட்ஸா இந்த வந்து வைட்டமின் சி அதிகமா இருக்கு, மெக்னீசியம் அதிகமா இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அது போக எல்லா பழங்கள்லயும் இருக்க மாதிரி நிச்சயமா இதுல ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனால உங்களோட கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது வெகுவா உதவி செய்யும்.